அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 11th கெமிஸ்ட்ரியில் 4th லெசனாக இருக்கிற ஹைட்ரஜன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வரலாம். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன்லாம் பார்க்காம ஏன் சார் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லெசன் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம மூலக்கூறு வாய்ப்பாடு மாலிகுலர் ஃபார்மில் எழுதுகிற மெத்தடு வந்து இப்போ தான் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அந்த மெத்தடு நீங்கள் கற்றுக்கிட்டதால அது சம்மந்தமான ரியாக்ஷன்ஸ்லாம் இப்போ இதில் வரப்போகுது அப்படின்றதால இதையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஹைட்ரஜன் அப்படின்ற 4th லெசனை நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இந்த லெசன் பேசிக் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கொடுத்துட்டேன். சரியா? அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த லெசனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு நல்லாவே மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அதனால் அந்த பேசிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இந்த லெசனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம 4th லெசன் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. 4th லெசன் வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிம்பிள் வந்து H, கேபிட்டல் H, அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1.0079. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஹைட்ரஜனை வாட்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கான விஷயங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே. ஸோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 1ன்றதால ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். விச் கண்டைன்ஸ் 1 எலக்ட்ரான் அண்ட் 1 புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மற்றபடி இந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஹைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட்டரில், கார்போஹைட்ரேட்டில், நம்ம டெய்லியும் சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது நேச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னா டயாட்டமிக் மாலிகுலாக இருக்குது, ஹைட்ரஜன் கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் கேஸாக இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எர்த் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் கேஸாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு மீனிங் வந்து புரிஞ்சிடும். அப்படி இல்லைனா கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்ட்ரோடக்ஷனில் அதான் சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஃபஸ்ட்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பீரியாடிக் டேபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த லெசன் வந்து நமக்கு தேர்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் லெசன் வந்து பீரியாடிக் டேபிளுடைய மொத்த ப்ராப்பர்ட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதிலேயே இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு இருப்பேன். எப்படி எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக்கு, எஃப் பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளாக்காக பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இங்கே அதனுடைய சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் நான் சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் கான்செப்டுள்ளே போயிடுறேன். ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் 1 இல்லையா? இது பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு குரூப்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு குரூப்லேயே இருக்கும். நீங்கள் கூட உங்கள் பேரில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு வந்து எலக்ட்ரானிக் காம்படிஷன் எழுதியிருக்கும் போது நீங்கள் இதுலேருந்து கூட எதனா எடுத்து எழுதியிருப்பீங்க இல்லையா? அப்போ இதில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பட் அந்த பொசிஷன் சரிதானா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இப்போ பண்ண சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டாக எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ் ஆர்பிட்டாலில் போய் சேர்ந்துச்சுன்னா அது எஸ் பிளாக் எலமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த ஃபஸ்ட் குரூப்பும் செகண்ட் குரூப்பும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் ரேடியத்துலேருந்து ஆரம்பிச்சு அதேமாதிரி பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலில் போயிட்டு ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6 அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதே மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து டி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க இந்த ரெண்டுத்தையும் வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 குரூப் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். குரூப் நம்பர் 13 ஆரம்பித்து 18 வரைக்கும், அதாவது இது குரூப்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13 குரூப்பு, 14 குரூப்பு, 15 குரூப்பு, 16 குரூப்பு, 17 குரூப்பு, 18 குரூப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த குரூப் நம்பர் 13 ஆரம்பித்து 18 வரைக்கும் இருக்கிறது தான் பி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் இருக்கிற எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தாலும் லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டாலில் போயிட்டு ஃபில் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் இன்டு த டி ஆர்பிட்டால். அதே மாதிரி தான் எஃப் ஆர்பிட்டாலில் இருக்கிறதுனால இது எஃப் பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜனை இப்போதைக்கு இங்கே எஸ் பிளாக் எலமெண்ட்டில் மேலே வச்சுருக்காங்க. இந்த பொசிஷன் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் என்ன சார் சந்தேகம் இருக்குது? அட்டாமிக் நம்பர் 1 நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்கள், 1s1ன்னு வரும். அப்போ இது எஸ் பிளாக் எலமெண்ட்டு தானே? அப்போ இது ஃபஸ்ட்டு குரூப்பில் தானே மேலே தான் வைக்கணும், அது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அது 2 பொசிஷனை வந்து வைக்கிறதுக்கு நிறைய ரீசன் நம்மக்கிட்ட இருக்குது.
அதனால தான் அந்த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜனை பற்றி நம்ம ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு குரூப் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இதுக்கு பேர் வந்து அல்கலி மெட்டல்ஸ்னு பேர். எஸ் பிளாக் எலமெண்ட் தான், பட் காமன் நேம் வந்து அல்கலி மெட்டல்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி குரூப் நம்பர் 17 இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். இதுக்கு வந்து ஹேலஜென்ஸ்னு பேர். ஹேலோ அப்படின்னா சால்ட்டுன்னு பேர், ஜென்ஸ் அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். உப்பை ஃபார்ம் பண்ணுறதுனால, சால்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த குரூப் எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து ஹேலோஜென்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு அப்படின்னா அது NaCl இல்லையா, அப்போ Cl வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டில் இருக்குன்றதால ஹேலோனா சால்ட்டு, ஜென்ஸ்னா ஜென்ரேட்டர். அப்போ இதுதான் வந்து சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்றதால ஹேலோஜென்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரூப் நம்பர் 1 இருக்கிற இந்த அல்கலி மெட்டல்ஸ் கூடவும் குரூப் நம்பர் 17 இருக்கிற இந்த ஹாலஜன் கூடவும் ஹைட்ரஜன் நிறைய சிமிலாரிட்டியும் நிறைய ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி காமிக்குது. அதனால தான் இப்போ வந்து பிரச்சனையே, இந்த ஹைட்ரஜனை வந்து ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட் மேலே வைக்கலாமா இல்லை குரூப் நம்பர் 17 வைக்கலாமா அப்படின்ற பிரச்சனை தான் இப்போ வந்து ஓடிட்டுருக்கு. சரியா? அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் ஷோஸ் சிமிலாரிட்டி வித் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஹாலஜன்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் கூடவும் சிமிலாரிட்டிஸ் காமிக்குது, ஹாலஜன்ஸ் கூடவும் சிமிலாரிட்டி காமிக்குது. என்னென்ன சிமிலாரிட்டி காமிக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த சிமிலாரிட்டி படி அடிப்படையில் இது மேலே வச்சிடலாமா அப்படின்னா இல்லை, அது கூடவே நிறைய வந்து டிஃப்ரென்ஷியேஷனும் அது காமிக்க போகுது. அதே மாதிரி இதில் என்ன சிமிலாரிட்டிலாம் காமிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், இதில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்லாம் காமிக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ டிஸ்கஷன் என்ன தெரியுமா, ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு அல்கலி மெட்டல்ஸ் மேலே வைக்கிறதா இல்லை ஹாலஜன்ஸ் மேலே வைக்கிறதா அப்படின்றது தான் இப்போ டிஸ்கஷன். ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்து என்னென்ன சிமிலாரிட்டிஸ் வந்து அல்கலி மெட்டல்ஸ் கூட காமிக்குது. அல்கலி அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழில், பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரியா? அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட் இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாமே சிமிலராக இருக்குது அல்கலி மெட்டல்ஸ் கூட அப்படின்றது தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நீங்கள் எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்களேன். லித்தியம் 1s2 2s1 அட்டாமிக் நம்பர் வந்து 3, சோடியம் வந்து அட்டாமிக் நம்பர் 11, அப்போ 1s2 2s2 2p6 3s1. அதேமாதிரி பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா 19, 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே S1 சொல்லிட்டு முடியுது இல்லையா. ஹைட்ரஜன் எழுதி பார்த்தீங்கன்னா S1 சொல்லிட்டு முடியும். அப்போது இந்த அல்கலி மெட்டல்ஸ் எது மாதிரி S1 முடியுதோ அதே மாதிரி இதுவும் S1 முடிகிற ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி நம்ம பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி. இங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ப்ரோட்டான் இருக்கும், வெளில ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதான் 1s1 நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் மற்ற எல்லா அல்கலி மெட்டல்ஸுமே S1 அப்படின்ற கான்ஃபிகரேஷனை காமிக்குது. அதனால இந்த சிமிலாரிட்டியை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸ் கூட என்ன சிமிலாரிட்டி காமிக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி காமிக்குது. சரியா? செகண்ட் பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. ஸோ இதெல்லாம் என்னன்றது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக் வீடியோஸை நல்லா பாருங்கள், நான் மீண்டும் சொல்கிறேன். அப்போ தான் இந்த பாடம் வந்து புரியும். சரியா? ஒரு 10 வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 10 வீடியோவையும் நல்லபடியாக பார்த்து முடிங்க. அப்போ தான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் நான் பரவாயில்ல சொல்கிறேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோ இல்லை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா, அது எவ்வளோ எலக்ட்ரானை வாங்குறதுக்கோ இல்லை கொடுக்கறதுக்கோ ரெடியாக இருக்கோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சோடியத்தை எடுத்துக்கலாமே. சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11 இல்லையா, 1s2 2s2 2p6 3s1. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன் சார் அப்படின்னா, நம்ம ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை படித்து பாருங்க. எப்போ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கணும், இல்லைனா ஆஃப் ஃபில்டாவது இருக்கணும், இல்லைனா 8 எலக்ட்ரான்ஸாவது இருக்கணும். சரியா? இப்போ இதில் லாஸ்ட் ஷெல் எது அப்படின்னா தேர்ட் ஷெல்லோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா. நீங்கள் 2n² ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா 18 வரும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், 18 இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஸ்டெபிலிட்டி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், அது 17 எலக்ட்ரானை கடன் வாங்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் 8 எலக்ட்ரான் வரதுக்காவது 7 எலக்ட்ரான்ஸாவது வாங்கணும். இது ஒரு ஆப்ஷன் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா. இன்னொரு ஆப்ஷன் பாருங்களேன், தாங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரான் அது கொடுத்துருச்சுன்னா செகண்ட் ஷெல் இப்போ எது அப்படின்னா எல் ஷெல் 2 அப்படின்னா எல் ஷெல். அதில் வந்து ஹையஸ்ட் கெப்பாசிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 8. கரெக்டாக? அப்போது அந்த 8 வந்து இருக்கான்னு பாருங்கள். அப்போ 6 + 2 8 இருக்குது. அப்போ செகண்ட் ஷெல் வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது. அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா, சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கும். அப்போ கொடுத்தா என்ன சார்ஜ் வரும்? ப்ளஸ் சார்ஜ் வரும். எத்தனை வந்து ப்ளஸ்ஸு? ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ சோடியத்துக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியத்துக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ், 6 + 2 8. அப்போ ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஈஸியாக 8 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை வாங்கிக்கும், ஸ்டெபிலிட்டியை அது அட்டைன் பண்ணும். அப்போ இது எல்லாத்துக்குமே லித்தியத்துலேருந்து ஆரம்பித்து ஃப்ரான்சியம் வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா +1 எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1.
ஏன்னா அதுங்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை கொடுத்துது. ஏன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு ஷெல் வந்து கே ஷெல் உடைய கெப்பாசிட்டியே வந்து 2 தான், ரைட்டா? ஸோ இன்னும் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் சார் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்க கூடாது அப்படின்னா, அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுங்க, இதுவும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இது வந்து செகண்ட் சிமிலாரிட்டி. செகண்ட் சிமிலாரிட்டி என்ன? அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டை காமிக்குது. அதே மாதிரியே ஹைட்ரஜனும் +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டை காமிக்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இது எல்லாமே ரிடியூசிங் ஏஜென்ட். ரிடியூசிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எது வந்து பக்கத்தில் அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதோ அதை ரிடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்படின்னா என்ன கேட்குறீங்களா? இங்கே அயானோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. அயானோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. இங்கே அயானோட ஸ்டேட் வந்து 0. ஏன்னா அது காம்பவுண்ட் ஸ்டேட்ல எலமெண்ட் ஸ்டேட்டுக்கு 0. அப்போ +3லேருந்து அது 0 மாறுக்குன்னா எலக்ட்ரானை வாங்கியிருக்கா இல்லை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். +3லேருந்து 0 ஆயிருக்கு. அப்போ அது என்ன பண்ணியிருக்கோம்? 3 எலக்ட்ரானை வாங்கியிருக்கோம். 3 எலக்ட்ரான் வாங்கினால 3 மைனஸ் வந்திருக்கும். ஏற்கனவே +3 இருக்குது. இப்போ வாங்கின -3 கேன்சல் ஆகிட்டு 0 அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரியா? அப்போ இது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? ரிடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் நம்ம சொன்னோம். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, அப்போ ரிடியூஸ் ஆகுது. இந்த வேலையை செஞ்சது யாரு? ஹைட்ரஜன். அவருக்கு என்ன பேர்? ரிடியூசிங் ஏஜென்ட்டு, ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட்டு. இதே மாதிரி இதில் இருக்கிற அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட் தான். இங்கே பாருங்கள், B2O3ல போரானோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3, இங்கே வந்து 0வாக மாறி இருக்கு. அந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னா பொட்டாசியம். அப்போ இதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா ரிடியூசிங் ஏஜென்ட்னு பேர். சரியா? இது வந்து தேர்டு சிமிலாரிட்டி. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபரன்ஸ் சிமிலாக இருக்குது, ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து சிமிலாக இருக்குது, ரிடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. அல்கலி மெட்டல்ஸ் எப்படி ரிடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி இதுவும் வந்து ரிடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. சரியா? அடுத்தது பாருங்கள், அல்கலி மெட்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஹாலைடை ஃபார்ம் பண்ணுது, பெராக்சைடை ஃபார்ம் பண்ணுது, சல்பைடை ஃபார்ம் பண்ணுது, ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாத்தையுமே ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணுது, அல்கலி மெட்டல்ஸும் ஃபார்ம் பண்ணுது. ஹாலைட்னா உதாரணத்துக்கு NaCl, KClன்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி HClலும் வந்து இருக்குது. சரியா? அது மாதிரி வந்து அல்கலி மெட்டல்ஸ் வந்து இந்த ஹாலைடை ஃபார்ம் பண்ணுறது, பெராக்சைடை ஃபார்ம் பண்ணுறது, சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணுறது, ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுறது இருக்கா மாதிரியே ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த 4 சிமிலாரிட்டி நீங்கள் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன சிமிலாரிட்டி? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன்றா இருக்குது. செகண்ட் என்ன சிமிலாரிட்டி? ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஒன்றா இருக்குது. தேர்ட் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா மற்ற அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியே ஹைட்ரஜனும் ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட்டாக, ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. அல்கலி மெட்டல்ஸ் வந்து ஹாலைட்ஸ், பெராக்சைடு, சல்ஃபைடு, ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி. சரி சார், டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இப்போ இந்த சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல தொகுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேறுபாடுன்றதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன எஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் கூட காமிச்ச சிமிலாரிட்டிஸ். இப்போ நான் பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அல்கலி மெட்டல்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இந்த அல்கலி மெட்டல்ஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? சிமிலாரிட்டி பற்றி பார்த்தோம். 4 சிமிலாரிட்டி பற்றி பார்த்தோம். சரியா? இப்போ நான் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்? டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜி வந்து இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்றது நம்ம செகண்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க, அதன் அர்த்தமாக நான் சொல்கிறேன். ஹைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து 1014 kJ/mol. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ அயனைசேஷன் எனர்ஜி 377 to 520 kJ/mol. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹைட்ரஜனை தூக்கி மட்டும் என்ன பண்ண முடியாது, அல்கலி மெட்டல்ஸ் கூட சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு ரீசன் வருதா. இன்னொன்று பாருங்களேன், ஹைட்ரஜன் மட்டும்தான் நான் மெட்டல். சரி, ஹைட்ரஜன் மட்டும் நான் மெட்டல், பட் அல்கலி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது எல்லாமே மெட்டல். இது வந்து நான் மெட்டலாக இருக்குது. அப்போ 2 சிமிலர் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துருக்கோமா? ஒன்று வந்து ஹை அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹைட்ரஜனுக்கு இருக்கும், இது வந்து லோ அயனைசேஷன் எனர்ஜி, இது வந்து நான் மெட்டல், இது வந்து மெட்டலாக இருக்குது. தேர்ட் வந்து என்னென்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல், பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் டைஅட்டாமிக் மாலிகுல். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இது எல்லாமே நாட் டைஅட்டாமிக் மாலிகுல். இது எல்லாமே டைஅட்டாமிக் மாலிகுல். டைஅட்டாமிக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? H2ன்னு போடுறீங்களா, ஹைட்ரஜன் கேஸ் வந்து H2ன்னு போடுறீங்களா, அந்த 2 தான் டைஅட்டாமிக். இங்கே வந்து அது மாதிரி Li2, Na2 அப்படிலாம் போடவே மாட்டோம். அதே 3 டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துட்டோமா? 4வது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும், ஆனால் எல்லா அல்கலி மெட்டல்ஸும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. அடுத்து பாருங்கள், மோஸ்ட்லி ஃபார்ம்ஸ் கோவேலன்ட் பாண்ட். எது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கோவேலன்ட் பாண்டு தான் ஃபார்ம் பண்ணுது, ஆனால் இந்த அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது.
அப்போ பாருங்களேன், 4 ஒற்றுமை இருந்தா மாரியே, 4 சிமிலாரிட்டி இருந்தா மாரியே 4 டிஃபரன்ஷியேஷனும் இருக்கு. இது நல்லா படிச்சுங்க. டேபிள் காலம் நல்லா படிச்சுங்க. புக்லயும் இது இருக்கு. பட் டேபிள் காலம் எழுதி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா மனசுக்குள்ள பதிஞ்சிரும். அப்போ இந்த 4 டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு அல்கலி மெட்டல்ஸ் கூட சேர்க்கக்கூடாது அப்படின்ற காரணத்தை வலிமையா உணர்த்துறாங்க. சரியா? அதான் இப்போ வந்து சரி சார், ஓகே. அப்போ வந்து ஹாலஜன்ஸில் உட்கார வைக்க முடியுமா? ஏன்னா அல்கலி மெட்டல்ஸ் கூட தான் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இங்கே பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் கூடவும் அது இருக்கலாம், ஹாலஜன்ஸ் கூடவும் அது இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அல்கலி மெட்டல்ஸ் கூட ஏன் இருக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம 4 ரீசன் சொன்னோம். ஏன்னா இதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1s1, ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1. எப்படி வந்து மற்ற அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுதோ, ஹேலைடை ஃபார்ம் பண்ணுதோ, அதே மாதிரி ஹைட்ரஜனும் வந்து ஹேலைடு ஹைட்ரைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா? அதே மாதிரி 4வது பாயிண்ட்டாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. கரெக்டாக? அதே மாதிரி ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரீசனால் நம்ம அல்கலி மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜனை சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய காமிக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஷியேஷன்? இதனோட அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, இதனோட அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு டையாட்டமிக் மாலிகூல், இது எல்லாமே டையாட்டமிக் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா டையாட்டமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லிப்பாங்க பாருங்கள். நான் மெட்டலாக இருக்குது, அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே மெட்டலாக இருக்குது. சரியா? அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும், மற்றது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்லைட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். மோஸ்ட்லி ஃபார்ம்ஸ் கோவேலன்ட் பாண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜனை ஃபார்ம் பண்ணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. அப்போ இது 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் சிமிலாரிட்டி இருக்குது, வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு 4 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. சரி, அப்போ வந்து ஹாலஜன் கூட வைக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இதுவரை நடத்த இந்த புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனை வந்து இங்கே வைக்கிறது சரியா, இல்லை ஹாலஜன்ஸ் கூட வைக்கிறது சரியா, இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் மேட்சிங்காக இருக்குது, இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் மேட்சிங்காக இருக்குது, இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் மிஸ்மேட்ச் ஆகுது, இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் மிஸ்மேட்ச் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கடைசியாக எங்கே தான் வைக்கலாம் ஹைட்ரஜன் அப்படின்ற ரீசனுக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுவரையிலும் சொன்னது எல்லாத்தையும் உங்கள் புக்கில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 101 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 1s1 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன் வந்து 1s1. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இட் ஃபார்ம்ஸ் ஆன் யூனிபாசிட்டிவ் அயான் H+ லைக் அல்கலி மெட்டல்ஸ். யூனிபாசிட்டிவ் அயான்னா எப்படி வந்து சோடியம் +, K+, Na+, CS+ன்னு இருக்கோ அதே மாதிரி H+ம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஹாலைடு, ஆக்சைடு, பெராக்சைடு, சல்பைடு, அல்கலி மெட்டல்ஸ் எப்படி வந்து எல்லாமே ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்ட்ஸ் as a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். அன்லைக் அல்கலி மெட்டல்ஸ் விச் ஹேவ் அயனைசேஷன் எனர்ஜி ரேஞ்சிங் ஃப்ரம் 377 to 520 kJ/mol. அயனைசேஷன் எனர்ஜி வந்து 1300 இருக்குது. ஆனால் மற்ற எல்லா அல்கலி மெட்டல்ஸுக்கும் 520 தான் இருக்குது அப் டு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஹாலஜன்ஸ். ஹைட்ரோஜன்ஸ் ஆல்சோ has a tendency to gain 1 electron to form hydride ion அப்படின்னு சொல்கிறாங்க. whose electronic configuration is similar to the noble gas helium. இது ஒன்றும் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. நெகட்டிவ் வேலன்சி இருக்கிற ஒரு காம்பவுண்டும் ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதை வந்து இது வந்து எதுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹாலஜன்ஸ் கூட என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஹாலஜன்ஸ் கூட என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது இதை நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் இந்த 4.11 அந்த ரேட்டிலேருந்து ஆரம்பித்து இதுவெல்லாம் நல்லா நீங்கள் படிச்சுக்கங்க. ஏன்னா சந்தேகம்னா கேளுங்க. சரியா? நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.